வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை. அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதை இங்கே பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினர் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய. நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக போய்கொண்டு இதை பற்றி ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் அவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதுவரை நான் பொறுத்து தான் இருந்தேன், அதுக்கு விளக்கமே நான் சொல்லவில்லை. உரிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை. அதனால தான் நான் எழுதி விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது, எனவே ஆதரிக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற இருபதாம் ஆண்டு சூரிய ஒளி மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய், அதன் பிறகு 2 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2021 அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் 2 ரூபாய் 61 பைசா என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நடந்திருக்கிற முறைகேடு என்ற வெளிவந்திருக்கிற செய்தி உண்மையான செய்தியா அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியா என்பதைத்தான் அரசு விளக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பேசணும்.